ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணா, அண்ணி, இந்தாங்க இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. புடிங்க, இந்தாங்க வாங்கிக்கோங்க. எடுத்துட்டு போடா உன் பொண்டாட்டி பணத்தை. ஐயோ, மாமா, நாங்க என்ன தப்பு பண்ணோன்னு நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க மாமா. இப்போ நீங்க தட்டி விட்டது பணத்தை மட்டும் இல்ல, என்னுடைய பாசத்தையும் தான். ஏய், இந்த வசனம் பேசி நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? உன்னை நான் என்னைக்குமே நம்ப மாட்டேன். நீ புள்ளைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டி விடுற கேடி கிரிமினல்னு எனக்கு நல்லா தெரியும். போதும், நிறுத்துங்க. தயவு செஞ்சு நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை சத்யாவை பத்தி சொல்லாதீங்க. டேய், யார சொல்றா? யார சொல்றா? வெளுத்ததெல்லாம் பால் இல்ல, மின்றதெல்லாம் பொண்ணு இல்லன்னு சொல்லிருக்காங்கடா. இதோட அர்த்தத்தை நீ என்னைக்கு புரிஞ்சுக்கிறியோ அப்பதான் உன் பொண்டாட்டி யாரு என்னங்கிறது உனக்கு தெரிய வரும். போட்டு பாக்குறியா? நீ எந்த அளவுக்கு போற நானும் பாக்குறேன். எங்க கோவப்படாதீங்க, கோவத்தால எதையும் சரி பண்ண முடியாது. போதாதுல, நீ வா. எங்க வா, இருங்க. எங்க வா. எங்க எங்க என்ன? எங்க கோவப்படாதீங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? அவ நிதானமா நின்னு ஆடிட்டு இருக்கா. அவகிட்ட நாம ஆடி ஜெயிக்கணும்னா நாம கோவப்படக்கூடாதுங்க. பதிலுக்கு நாமளும் நிதானமா தான் ஆடணும். ஏன் இப்படி பண்றீங்க? என்னால முடியல ஆதுர. அவளை பார்த்தாலே எனக்கு பிரஷர் ஏறுது. பணத்தை கொடுத்து அவ என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறா? நம்ம கிட்ட எதை நிரூபிக்கணும்னு ட்ரை பண்றா? எங்க எனக்கும் அவ எதுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தான்னு தெரியல. ஆனா ஒருவேளை நம்ம ரேவதியோட ஆபரேஷனுக்காக பணத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கோம்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? நம்மள ஆழம் பாக்குறதுக்காக பணத்தை கொண்டு வந்து கொடுத்திருப்பாளா? அவளுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், சான்ஸே இல்லைங்க. ஒருவேளை யதார்த்தமா கூட பணத்தை கொடுத்திருக்கலாம். நாம என்ன பண்றோம்னு பாக்குறதுக்காக டெஸ்ட் வச்சிருப்பாளோ? சரி, ஏதோ ஒண்ணுங்க. ஆனா இங்க பாருங்க, நாளைக்கு காலையில எப்படி இருந்தாலும் இந்த ஆபீசர் நமக்கு பணம் கொடுக்க போறாருல, அதை வச்சு ரேவதி ஆபரேஷனுக்கு தேவையான எல்லா ப்ரொசீஜரையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க இதெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. அவ ஏதோ பண்றா. உட்காருங்க, வாங்க உட்காருங்கன்னு சொல்றேன்ல, உட்காருங்க. இங்க பாருங்க, எல்லாமே சரியாயிடும், நம்புங்க. டே சாமி, பணத்தை வாங்கினதும் நேரா வீட்டுக்கு போய் ரேவதியை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம்டா. கரெக்ட் தான். பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் நாம இதுக்கு வெயிட் பண்ணோம். இமிடியேட் ஆபரேஷன் வேண்டிய அரேஞ்ச்மென்ட் பண்ணிர வேண்டியது. சரி வா போலாங்க. சார், குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க வாங்க, உட்காருங்க. உட்கார். என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா, டீயா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார். மிஸ்டர் பிரபு, நேத்து நான் சொன்ன மாதிரி என்னால ஒரே நாள்ல இம்மிடியேட்டா 5 lakhs புரட்ட முடியல. சார், நான் உங்களை தான் மலை போல நம்பிக்கிட்டு இருக்கேன் சார். எனக்கு தெரியும் மிஸ்டர் பிரபு, டோன்ட் வரி. உங்களுக்கு எப்படியாவது சொன்ன மாதிரி பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன். அவர் 5 லட்சம் இல்ல 25 லட்சம் தரேன்னு சொல்றாரு.